மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செந்தில்வேல் என்ற வழக்கறிஞர் காரில் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நம்பர் பிளேட்டை அகற்றிவிட்டு வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 10 லட்சம் ரூபாய் கடனை திருப்பித் தரவில்லை என்று கூறி கடத்தப்பட்ட வழக்கறிஞரை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். மதுரையில் வழக்கறிஞர் காரில் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார். அந்த காட்சி வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செந்தில்வேல் என்ற வழக்கறிஞர் காரில் கடத்தப்பட்டிருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் வழக்கறிஞர் செந்தில்வேலை மற்றொரு வழக்கறிஞர் கடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நம்பர் பிளேட்டை அகற்றிவிட்டு வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்று 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. இவர் காரில் கடத்தி செல்லப்பட்ட உடனேயே தற்பொழுது காவல்துறையினர் இந்த 4 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். எப்படி கைது செய்யப்பட்டது விவரம்? கார்த்திகா, மதுரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் உறவினரான வழக்கறிஞரை கடத்திய சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞரை அவரது காரிலேயே இந்த கடத்தல் கும்பல் கடத்தி செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார், மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார், இருவருமே உறவினர்கள். இந்த நிலையில்தான் செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனாக பெற்று அதனை திருப்பி கொடுக்காமல் காலதாமதம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செந்தில்வேலிடமிருந்து பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்கிற நிலையில் தனது கூட்டாளிகளுடன் ராஜ்குமார் இணைந்து அவரை நேற்று மதியம் KK நகர் பகுதியில் இருக்கக்கூடிய உணவகம் முன்பு அவரது காரிலேயே இருவரும் சேர்ந்து கடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக பைக்கிலும் அவரை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். இதனை பார்த்த பொதுமக்கள் தான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து தற்போது இது வழக்கு பதிவாக செய்யப்பட்ட இந்த கடத்தலில் ஈடுபட்ட ராஜ்குமார், மாரிமுத்து, கௌதம், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது கடத்தப்பட்ட நபரும் பத்திரமாக இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். காரில் கடத்தப்பட்ட அந்த காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் நம்பர் பிளேட் இல்லாத காரில் வழக்கறிஞரை கடத்திய சம்பவம் என்பது மதுரையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கார்த்திகா, மணிகண்டன், வழக்கறிஞரை அவர்கள் காரில் கடத்தி சென்ற நிலையில் மக்கள் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில அவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இந்த இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட போகிறது? அதுக்காக விசாரணை எதுவும் காவல்துறையினர் செய்கிறார்களா? தற்போதைக்கு இது உறவினர்களுக்குள்ளான பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கடத்தப்பட்டதாகத்தான் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தல்லாகுளம் காவல்துறையினரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 4 பேரிடமும் விசாரணை செய்திருக்கிறார்கள். இருப்பினும் ராஜ்குமார் மட்டுமே செந்தில்வேலுக்கு உறவினராக இருக்கக்கூடிய நிலையில் மற்ற 3 கூட்டாளிகளும் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருப்பதால் மேற்கொண்டு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா, அவரை என்ன செய்ய நினைத்தார்கள் என்ற கோணங்களில் எல்லாம் இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.